தேய்பிரை நாளிலே திருமணம் செய்தால் வாழ்க்கையும் தேய்ந்து கொண்டே போகும் என்பது போல் ஒரு சில கருத்துக்கள் நம்மால் நம்பப்படுகிறது. அதுபோல் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நேத்திரம் ஜீவன் என்று பஞ்சாங்கத்திலே 2 விஷயங்களை பற்றி கொடுத்திருப்பார்கள். அந்த நேத்திரம் ஜீவன் என்பது எப்பொழுது சைபர் சைபர் என்று இருக்கிறதோ அந்த நாளிலே திருமணத்தை நடத்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேய்பிரை முகூர்த்தத்தில் திருமணத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. திருமணத்தை செய்யக்கூடாது என்ற விதி இருந்தால் பஞ்சாங்கத்திலே முகூர்த்தம், அதாவது விவாக சுபமுகூர்த்தம் என்கின்ற பட்டியலிலே அந்த முகூர்த்தத்தை போடுவார்களா, அதை அச்சடித்திருப்பார்களா, நம்ம யோசிக்கணும் இல்லையா? அப்போ விவாக சுபமுகூர்த்த பட்டியல், அந்த முகூர்த்த தினங்களுக்கான ஒரு பட்டியல் என்று வரும் பொழுது அதிலே வளர்பிறை முகூர்த்தம் தேய்பிரை முகூர்த்தம் என்பதையே குறிப்பிட்டே அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆக அந்த தேய்பிரை முகூர்த்த நாளிலும் திருமணத்தை நடத்தலாம் என்பதற்காகத்தானே அதனை கொடுத்திருக்கிறார்கள். நடத்தக்கூடாது என்ற விதி இருந்தால், அதுபோல் தேய்பிரை முகூர்த்தம் இதிலே திருமணத்தை நடத்தக்கூடாது அப்படின்னு வந்துட்டா அந்த பட்டியலே அந்த நாளையே கொடுத்திருக்க மாட்டாதானே. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பின்ன ஏன் இந்த சந்தேகம் நமக்கு வர்றது அப்படின்னு சொன்னா, தேய்பிரை நாளிலே திருமணம் செய்தால் வாழ்க்கையும் தேய்ந்து கொண்டே போகும் என்பது போல் ஒரு சில கருத்துக்கள் நம்மால் நம்பப்படுகிறது. அதுபோல் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். முதல்ல முகூர்த்த விதி நிர்ணயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நூல்கள்லாம் இருக்கும். காலாமிர்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நூல் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த முகூர்த்த விதி நிர்ணயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நட்சத்திரங்கள் வரும்போதெல்லாம் நம்ம திருமணத்தை நடத்தக்கூடாது, இந்தந்த திதிகளில் முகூர்த்தத்தை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம், இந்த லக்னங்களில் இருக்கக்கூடாது, 7ஆம் இடம் சுத்தம் இருக்க வேண்டும், 8ஆம் இடம் சுத்தம் இருக்க வேண்டும் சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பா. அதுல பார்க்கும்பொழுது வரிசையா பார்த்துட்டு வரும்போது அதுல எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வருடத்திலே ஒரு நாள் கூட கிடைக்காது. அடிப்படையான விதி அந்த கால விதானம் அப்படிங்கிற புத்தகத்திலேயே பிரதானமா கொடுத்திருப்பா. எப்படி கொடுத்திருப்பான்னா, முழுக்க முழுக்க நிறைவான ஒரு 100% ஒரு பியூர், அதாவது ரொம்ப பியூரான ஒரு நாள் என்பதும் கிடையாது, 100% தோஷமான நாள் என்பதும் கிடையாது. நம்ம எப்படி முகூர்த்தத்துக்கு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிப்பாக ஒரு 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 50 மார்க்ஸ் வாங்கியிருந்தாலே போறோம், அல்லது ஒரு 60-70% ஒரு நல்ல நாளா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. முழுக்க முழுக்க நல்ல நாள் அப்படிங்கிறது தேடவே முடியாதுங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப தேய்பிரை என்று வரும் பொழுது ஏன் தேய்பிரை நாளிலே செய்யக்கூடாது அப்படிங்கிற யோசிக்கிறத விட, தேய்பிரையிலேயே ரொம்ப திதி நகர்ந்து போயிடுது தெரியுமா? அதாவது பொதுவா இப்படி சொல்லுவா, பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வரைக்குமே வளர்பிறை கணக்குத்தான் என்பது போல் சொல்லி இருப்பார்கள். ஆக தேய்பிரை பஞ்சமி வரைக்குமே வளர்பிறை தான் என்று எடுத்துக்கொண்டு திருமணத்தை நடத்துபவர்களும் இருப்பார்கள். ஏன்னா தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் நமக்கு சீக்கிரமாவே நம்ம சந்திரனே முழுமையாகவே நம்மால் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. பஞ்சமி தாண்ட ரொம்ப லேட் ஆகும் சந்திர உதயம் அப்படிங்கிறது வர்றதுக்கு, நமக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே போகும் சந்திர உதயத்துக்கு. இப்படி தாமதமாகி கொண்டே செல்லும் பொழுது அந்த மாலை நேரத்திலே அந்த மணமகனானவன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு சென்று அங்கே அருந்ததியை காண்பித்து, அருந்ததி நட்சத்திரத்தை காண்பிப்பதோடு இந்த சந்திரனை கண்டு வணங்கவும் முடியாது என்ற காரணம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம். இரவிலே அவர்கள் சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார். நமக்கு எப்படி சொல்லி இருப்பார், அந்த முதல் இரவு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முதல் இரவுக்கு முன்னால் அவர்கள் சந்திரனை தரிசிக்க வேண்டும். அந்த சந்திரனுடைய பிரசாதமாகத்தான் அந்த பால் அப்படிங்கிறத கொடுத்து அனுப்புவார் தெரியுமா? இவர் அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி இந்த பெண் கையில பால் எடுத்துட்டு போய் இந்த தன்னுடைய கணவன்கிட்ட கொடுப்பா, இந்த புதுமண பெண் கொடுப்பா. அவர் பாலை குடிச்சிட்டு அப்படி பேசி நிதானமாக ஆரம்பிப்பார்கள். அப்படி வரும்பொழுது அவருடைய மனமானது அமைதி பெற வேண்டும். மனம் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால் சந்திரனானவர் இருக்க வேண்டும்ங்கிற ஒரு தாத்பரியத்தை வச்சிருப்பார். இப்போ நமக்கு சந்திரனுடைய உதயம் தாமதமாகிறது அப்படின்னு வரும்பொழுதுதான் ரொம்ப தேய்பிரையா வந்துருது அப்படின்னு சொன்னா அந்த நாள் முகூர்த்தம் என்பது நமக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருப்பா. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, நேத்திரம் ஜீவன் என்று பஞ்சாங்கத்திலே 2 விஷயங்களை பற்றி கொடுத்திருப்பார்கள். அந்த நேத்திரம் ஜீவன் என்பது எப்பொழுது சைபர் சைபர் என்று இருக்கிறதோ அந்த நாளிலே திருமணத்தை நடத்தக்கூடாது. வேற வழி இல்லாம நம்ம அந்த நாளிலேயே திருமணத்தை நடத்தினால் கூட அந்த நேத்திரம் 0 ஜீவன் சைபர்னு இருக்கு பாருங்க, நேத்திரமும் சைபர் ஜீவனும் சைபர்னு இருந்தால் அந்த நாட்கள் பார்வையற்ற ஒரு உயிரற்ற நாட்களாக பார்க்கப்படுகிறது. அந்த நாட்களிலே நிச்சயமாக சாந்தி முகூர்த்தம் என்பதை நடத்தக்கூடாது. இந்த சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறத தள்ளி வச்சுக்கணும். என்றைக்கு நேத்திரம் ஜீவன் என்பது இருக்கிறதோ
அந்த நாளில்தான் அந்த சாந்தி முகூர்த்தம் என்பதையே நடத்த வேண்டும். அந்த நேத்திரம் ஜீவன் என்னைக்கு இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா, நாம் சந்திரனை தரிசிக்கின்ற நாள்களில் தான் அந்த நேத்திரம் ஜீவன் என்பதும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். ஆக சந்திரன் என்பவர் மனோகாரகன் என்பதால் அது தேய்பிரையாக செல்லும் பொழுது முழுக்க முழுக்க தேய்பிரை, அதாவது கிட்டத்தட்ட இப்ப இன்னும் 2 நாள்ல அமாவாசை வர்றது அப்படிங்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு ஒரு திரையோதசி திதி அதுல முகூர்த்தம் வச்சிருக்கான்னு சொன்னா அதை மிகவும் ஆராய்ந்து பார்த்துதான் செய்ய வேண்டும். வேற வழி இல்லை. அதனால அந்த நாள்ல தான் நம்ம வச்சாகணும்னு வரும்பொழுது வச்சா கூட அன்றைய தேதியிலேயே சாந்தி முகூர்த்தத்தை நடத்தக்கூடாது என்கின்ற அந்த உண்மையையும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றோம். குறிப்பா ஏன் தேய்பிரையை சொல்லியிருக்கா கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, இந்த நேத்திரம் ஜீவன் என்பது இருக்காது என்பதற்காகத்தான். ஆனால் நாம் முன்னரே பார்த்தது போல் இந்த தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் பார்த்தோம்னா நேத்திரம் ஜீவன் என்பது முழுமையான அளவிலேயே இருக்கும். நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவிலேயே இருக்கும். ஆக அது வளர்பிறை கணக்கு அப்படின்னே சொல்றார். நம்ம வளர்பிறை நாளாகவே இருந்தாலும் கூட ஒரு அமாவாசை கழிஞ்சு ஒரு 3வது நாள் ஒரு திருத்தியில வைக்கிறோம், ஒரு பஞ்சமியில வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்றைய தேதியிலே நேத்திரம் ஜீவன் என்பது திருத்தியெல்லாம் பார்த்தோம்னா வளர்பிறை திருத்தியிலே நேத்திரம் ஜீவன் என்பதே இருக்காது. அப்பதான் ஜீவன்கிறது ஒரு அறைங்கிறது ஆரம்பிச்சிருக்கோம். நேத்திரம் சைபர்லயே இருக்கும். நேத்திரம் குறைஞ்சது 1ஆச்சும் இருக்கணும், இந்த ஜீவன்கிறது ஒரு அறையாச்சும் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் திருமணத்தை நடத்த முடியுங்கிறதுக்காக சொல்றோம். அது வளர்பிறை நாட்களாகவே இருந்தாலும் கூட அன்றைய தேதியிலே நேத்திரம் ஜீவன் என்ற இந்த 2ம் இருக்க வேண்டும். அதுதான் முகூர்த்தத்திற்கு உகந்த நாள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.